ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி என் அம்மா தான் முக்கியம், என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வரப்போகிற பெரிய பிரச்சனைனால அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே காவேரி வெறுத்துருவாங்க. அண்ட் விஜய் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ரியலைஸும் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாக விஜய் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குமரன் டைட்டில் வின் பண்ணதை நினச்சி எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவும் காவேரியோட வீட்டுக்கு வருவாங்க. யமுனா வந்ததுமே எல்லாருமே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு கம்பைண்டாக பேசிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு லைட்டாக தலை சுத்தல் மாதிரி வரும். தலை சுத்தல் வர மாதிரி வந்ததுமே டக்குன்னு போய் உட்காந்துருவாங்க. என்னாச்சு எல்லாச்சுன்னு எல்லாருமே ஓடி பதறி போய் தூக்கும்போது காவேரி வந்துட்டு எனக்கு மயக்கம் வருது, அடிக்கடி இப்படி தான் வந்துட்டுருக்கு, இதோட 2-3 தடவை இந்த மாதிரி வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சாரதாவை பார்த்து சொல்ல சாரதாவுக்கு டக்குன்னு டவுட் ஆகிடும். ஏண்டி உனக்கு திடீர்னு மயக்கம் வருது? காலையில் நல்லா தானே சாப்பிட்டேன், நல்லா தானே தூங்கினேன், அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி மயக்கம்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க, ஆமாம்மா இதோட 2-3 தடவை மயக்கம் வந்துருச்சு. அதுபோக சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு வாமிட்டு வந்துற மாதிரியே இருக்குமா, எதுவுமே சாப்பிடவும் பிடிக்கல, ஒரு மாதிரி ரொம்ப சோம்பலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமாக வந்துட்டு சாரதாவுக்கு தூக்கி வாரி போட்டுரும். இவன் என்ன இப்படி சொல்கிறா, மயக்கம் வருது, வாந்தி வருது, சோம்பலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா, ஏதாவது விசேஷமாக இருக்குமா, பிரச்சனை வேற நடந்துட்டு இருக்கு, இப்போது 2 பேரும் பிரிஞ்சு வேற இருக்காங்க, இந்த டைமில் இவ சொல்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்கே, ஏதாவது அந்த மாதிரி இருந்துருமோ கடவுளே, எங்களுக்கு ஏன் சோதனை மேலே சோதனையாக கொடுக்குற, நானே என் பிள்ளைய அவன் கூட சேர விடக்கூடாது, இப்படி ஒரு கெட்டவன் கிட்ட என் பிள்ளை வாழவே கூடாதுன்னு பிரித்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன், இந்த சமயத்தில் வந்து இப்படி சொல்கிறாளே. ஆனால் அது போக காவேரி நேற்று என்கிட்ட என்ன சொன்னால், நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோம், ஒரு புருஷ முன்னாட்டியாக வாழவே கிடையாது, அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு நான் சந்தோஷமாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி தானே என்கிட்ட சொல்லிட்டு தானே எல்லாமே அவள் பேசினா, ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சாரதா மனசுக்குள்ளே நினச்சி மனசை தேத்திட்டு இருப்பாங்க. மனசில் வந்துட்டு காவேரி சாரதா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கிறத கங்காவும் நோட் பண்ணிடுவாங்க. கங்காவும் வந்துட்டு இவ இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. மயக்கம் வருதுங்கிறா, வாந்தி வருதுங்கிறா, கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காவேரி கிட்ட என்ன விஷயங்கிறத விசாரித்து பார்த்தே ஆகணும், இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கும் தோணுது, அவரோட மூஞ்சியும் பார்த்தா வெளுத்த மாதிரி இருக்குது, எனக்கோட மூஞ்சியும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது ஒரு சில சமயம் ரொம்பவே டயர்டாக இருக்கா, எந்த வேலை செய்யலைனாலும் அவள் டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, கடவுளே என்ன நிலமை ஆக போதோ தெரியல, எங்கள் குடும்பம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, இப்போ தான் இவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு, காவேரி கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா அடுத்த பிரச்சனை உருவாயிரும் போல இருக்கே, அவள் வேறு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியல, அவள் பாட்டுக்கு கேஷுவலாக சொல்கிறா, நம்ம அப்புறமா என்னங்கிறத விசாரித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கங்காவும் மனசில் நினைப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவோட குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். யமுனா வந்துட்டு தப்பாக போட்டு மனசுக்குள்ளே உழப்ப ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி அக்கா என்ன திடீர்னு வந்து வாந்தி மயக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை ப்ரெக்னென்சியாக இருக்குமோ, ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, மாமா கூட தான் அவள் சந்தோஷமாக இல்லவே இல்லை, அந்த ஆள் கூட வந்துட்டு சந்தோஷமாகவே வாழலை, கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துருக்கிறதா சொன்னாங்கல்ல, அப்புறம் எப்படி இவள் ப்ரெக்னென்ட் ஆவா, ஒருவேளை வேறு ஏதாவது இருக்குமோ, நிவின் கூட வேறு ஏதாவது கான்டாக்டில் இருந்துருப்பாளோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாகவும் வெஸ்ட்டாகவும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடிக்கடி வேறு அக்கா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தான் நிவினுக்கு, நிவினும் எனக்கு தெரியாமல் 2-3 வாட்டி கால் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் போக நிவினோட டைரியில் வேறு அப்படி எழுதி இருந்துச்சு அவள் கூட சேர போகிற நாள் வந்துருச்சுன்னு. இன்றைக்கும் பார்த்தேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்லேயும் தனியாக போய் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க ரகசியமாக. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுது. அக்கா எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டான்ற நம்பிக்கை இருந்தாலுமே எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நிவினுக்கு இன்னும் காவேரி அக்கா மேலே அன்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. நேற்றுக்கு அவர்கிட்ட பேசும்போது கூட நான் உன்னை ஒய்ஃபாலாம் ஏற்றுக்கவே கிடையாது, ஏற்றுக்கவும் மாட்டேன், காவேரிக்காக மட்டும்தான் இதை பண்ணுறேன், அதுவும் போக உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அந்த உரிமையில் மட்டும்தான் வந்துட்டு உன் ஃபேமிலிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், அதுவும் குமரன் மாமாக்காகவும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னை ஒய்ஃபாகவே ஏற்றுக்கவும் மாட்டேன்னு அசலாக வந்துட்டு அடித்து சொன்னாரே. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இவள் ப்ரெக்னென்சி அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே சொல்கிறா, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, நம்ம அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் கங்கா கைக்கிட்ட என்னென்னு போட்டு வாங்கியே ஆகணும், எனக்கு என்னமோ மனசெல்லாம் ஒரு மாதிரி படன்னு இருக்குது, ஆல்ரெடி நானே நிவின் கூட சந்தோஷமாக வாழணுன்ற மாதிரி எல்லா பிளானும் வந்துட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன், எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் கொலவெறி ஆகிடுவேன், இவெல்லாம் எனக்கு அக்காவே இல்லைன்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாகவும் ஃபஸ்ட்டாகவும் யோசிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா கரெக்டாக போய் காவேரி கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்க விஜய் ரொம்ப வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி காவேரி வீட்டையும் கண்டுபிடிச்சிருவார். காவேரி தனியாக பார்க்குறக்கான எல்லா சந்தர்ப்பத்தையும் உருவாக்கிட்டுருப்பார். இவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் எப்போ வெளியில் வராங்களோ கரெக்டாக நம்ம அப்போ போய் காவேரி கிட்ட பேசணும், காவேரியை சமாதானப்படுத்திடணும், இவ சென்னையிலேருந்து வெளியில் போகிறான்ற நம்பிக்கையே எனக்கு போதும், அவள் கூட நான் எப்படியாவது வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் சேர்ந்துருவேன், வெண்ணிலாவையும் இந்த வாரத்திலே நம்ம வீட்டை விட்டு அனுப்ப தான் போகிறோம், அவங்க மாமா வீட்டுக்கு கொண்டு போய் விட தான் போகிறோம், ஸோ வேலையாக வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா வந்து நம்ம காவேரியை கன்வின்ஸ் பண்ணி உடனே
உடனே நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், ரொம்பலாம் ஆற போடவே விடக்கூடாது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நானும் காவேரியும் பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்தாலுமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் அந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடும். அதனால சூட்டோடு சூட்டாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நானும் காவேரியும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கர ட்ரீமில் இருப்பார். கரெக்டாக கங்கா போய் காவேரி கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஏன் காவேரி, உனக்கு ஏன் அடிக்கடி மயக்க வருது? எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு, வாந்தியும் வருதுன்னு சொல்கிற, உன் ஃபேஸும் பார்த்தா எப்போவுமே டல்லாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி சொல்லுவாங்க, ஆமாக்கா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 நாளாகவே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஆமாம், நீ பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆகுறியாடி? எப்போ லாஸ்ட்டாக நீ டேட் ஆன அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயையோ ஆமாம்ல, நான் பீரியட்ஸ் ஆகியுமே 25 நாள் ஆகுதேக்கா, போன மாதம் ஆனது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நான் பீரியட்ஸ் ஆகவே இல்லை அப்படின்னோடனே கங்கா அப்படியே ஸ்டன் ஆகிடுவாங்க. என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, பீரியட்ஸ் ஆகலைன்ற, வாந்தி வருது மயக்க வருதுங்கிற, இவ்வளோ அசால்ட்டாவாக இருப்ப, இதை கூட சொல்லாமல் இருக்க, இது கூட வாடி உனக்கு தெரியாது? என்ன காவேரி, நீ சின்ன பிள்ளைத்தனமாகவே இன்னும் இருக்க, எல்லாமே விவரமாக வாயடிக்கிறியே, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னக்கா சொல்கிற, அதனால் என்ன, பீரியட்ஸ் எனக்கு டிலே ஆகிடுச்சு, அது போக வந்துட்டு நான் டயர்டாக இருந்தேன், அது போக இந்த பிரச்சனைனால நான் தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தேன் இல்லையா, அதனால தான் எனக்கு மயக்கம் இது வந்திருக்கும், வேறு எதுவும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அடி உன் முட்டாள் மாதிரி யோசிக்காத காவேரி, பீரியட்ஸ் டிலே ஆனாலே என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன அர்த்தக்கா அப்படின்னு காவேரியும் கேஷுவலாக கேட்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தாண்டி பீரியட்ஸ் டிலே ஆகும், அது போக வாந்தி மயக்கம் எல்லாம் ப்ரெக்னென்சியோட சிம்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரியும் அப்படியே ஸ்டன் ஆகிடுவாங்க. காவேரி கண்ணிலேருந்து கரெக்டாக வந்துட்டு அழுக வர மாதிரியும் ஆகிடும். ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ, நானும் விஜயும் சேர்ந்து இருந்ததை வந்துட்டு எதுவும் கேஷுவலாக ஆகிடுச்சின்னு நினச்சேன், பார்த்தா வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்ங்கிறது வந்துடுமோ, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்துடவே கூடாது. அதுவும் போக நானும் அவரும் பிரிஞ்சிருக்கிற டைமில் ப்ரெக்னென்சி அப்படி இப்படின்னா 2 பேத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகும். அம்மாவையும் நான் சமாதானப்படுத்த முடியாது, எல்லாருக்கிட்டையும் நான் அவர் கூட க்ளோஸ் ஆகலாம் இல்லை, ஒரு கான்ட்ராக்டில் வந்துட்டு தேர்ட் பர்சனாக தான் இருந்துகிட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன்னு அம்மாட்டையும் சொல்லி சமாதானப்படுத்தியிருக்கேன். இந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிறது மட்டும் தெரிஞ்சுது, அம்மா அவ்வளோதான் ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுவாங்க, ஏதாவது பண்ணி ஆகணும். சப்போஸ் நான் அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா கூட இந்த விஷயத்தை நான் விஜய்கிட்ட சொல்லவும் மாட்டேன், நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், எனக்குள்ளேயே வச்சு நான் மறைச்சிட தான் போகிறேன். பட் அக்காக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை, ஏன் என்னை மட்டும் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிற, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையும் அமையாமல் இப்படி பிடிச்சவர் கூடயும் சேர விடாமல் ஏன் இப்படி என்னை இது பிரச்சனை மேலே பிரச்சனையே கொடுத்து என்னை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்க, நான் நல்லா இருக்கவே கூடாதா, நான் சிரிக்கவே கூடாதா, நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா சொல்லுவாங்க, நம்ம இம்மீடியட்டாக போய் கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணியே ஆகணுண்டி, இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா என்ன இல்லையாங்கிறத பார்த்தே ஆகணும். 1 மாதம் ஆச்சுன்னு சொல்கிற, பீரியட்ஸ் டிலே ஆகி அது போக ப்ரெக்னென்சியோட சிம்டமும் இருக்க மாதிரி தான் இருக்குது காவேரி, எனக்கு என்னமோ பதட்டமாக இருக்குது, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா தாங்கிக்கவே முடியாதுடி, உங்களுக்குள்ளே வேறு ஏதாவது நடந்துச்சா அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு தயக்கத்திலேயே போட்டுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, சச்சா அப்படிலாம் இல்லைக்கா, என்னக்கா இப்படிலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தயங்கமாக சொல்லுவாங்க. அதுலேயே வந்துட்டு கங்காவுக்கும் டவுட் வந்துடும், இவன் வந்து போல்டாக சொல்ல மாட்டேங்கிறா, இவன் ஏதோ தயங்கி பேசுகிறா, என்கிட்ட ஏதோ மறைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது, ஒருவேளை இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்த டைமில் கண்டிப்பாக சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ சந்தோஷமாக காவேரியை பார்த்துக்கிட்டாரு, காவேரியும் விஜய் மேலே பைத்தியமாக இருந்தா, ஒரு நாள் வீட்டில் வந்து தூங்கிடினாலும் உடனே ஓடிடுவா, விஜய் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இவங்க சந்தோஷமாக இருந்திருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரெக்னென்சி அப்படி இப்படின்னு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறோம், விஜயும் காவேரியும் இப்படி பிரிஞ்சிருக்காங்களே, அவங்க 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எங்கள் குடும்பத்துக்கு வருதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி உடனே போய் குமரன் கிட்ட சொல்லி ப்ரெக்னென்சி கிட்ட வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து இந்த மாதிரி கேவலமாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது காவேரிக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை காவேரியோட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வரவே போகுது. ஸோ கிட்டு வாங்கி ட்ரை பண்ணதுமே காவேரியோட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வரும்போது தான் யமுனாவோட சுயரூபம் எல்லாத்துக்குமே தெரிய வரும். யமுனா வந்து கேவலமாக கண்டிப்பாக நிவினையும் காவேரியும் கொலாஜ் பண்ணி அட்டாச் பண்ணி பேச தான் போகிறாங்க. ப்ரெக்னென்சிக்கு காரணம் வந்து நிவின்னு கூட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்க பேசுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசும்போது தான் காவேரிக்கு யமுனாவோட சுயரூபம் தெரியும். அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம புருஷன் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவர் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு, இப்படி வந்து நம்ம ஃபேமிலின்னு போய் நம்மளோட லைஃபையே நம்ம அழிச்சிக்கிட்டோமே, நம்மளுக்கு விஜய் தான் முக்கியம், என்ன தான் நான் ஃபேமிலின்னு பார்த்து எல்லாமே பண்ணாலும் யமுனாக்காகவும் நிவின்காகவும் அவ்வளோ
பண்ணியிருக்கேன். நம்ம ஃபேமிலிக்காக அவ்வளோ யோசித்தாலும் கடைசியில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறாங்க. எல்லாருமே சுயநலமாக இருக்காங்க. அதனால் இந்த ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டு நம்ம புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். அவர் எனக்கு எந்த விதத்துலையும் குறை வச்சதே கிடையாது. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அவர் என்ன பண்ணுவார், எப்படி தாங்கிப்பார்னு கூட சொல்ல முடியாது. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்கான கடவுளாக பார்த்து கொடுத்த கிஃப்ட் தான் இது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக விஜய் கூட போய் சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதவே நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இந்த சீன்ஸ் எல்லாம் வரதான் போகுது.